புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், முதலியார்பேட். உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளை இனிய நினைவாக மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்று உங்கள் வீட்டில் நடைபெறும் சின்ன சின்ன பங்கன்களை நெருங்கிய உறவினர்களுடன் சகல வசதிகளுடன் நடத்திக் கொள்ள மிக குறைந்த வாடகை ரூபாய் 59,000 மட்டுமே. உங்கள் கனவுகளை நனவாக்கும் திருமண மண்டபம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. முன்பதிவிற்கு 99406629 and 73736088282. Vinayaga Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, Arupadai Veedu Medical College and Hospital Campus, Puducherry. For admission, call toll free 1800-309-3332. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தியின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் வன்முறை எதிர்ப்பு தினமாக இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி தட்டாஞ்சாவடி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜவேலு, ஏகேடி ஆறுமுகம், சிவக்கொழுந்து, சரவணகுமார், அழகானந்தம், நாராயணசாமி, ரவிக்குமார், தலைமை செயலர் சரத் சௌஹான், துணை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் சத்தியசுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் சர்வமத பிரார்த்தனையுடன் ஜவஹர் சிறுவர் இல்ல ஆசிரியர்களின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன. பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி வாசிக்க அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். உறுதிமொழி. இந்திய மக்களாகிய நாம் நம் நாட்டு மரபுகளான அகிம்சை, சகிப்புத்தன்மை ஆகியவற்றில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருப்பதால் எல்லா வகையான அச்சுறுத்தல் கொள்கையும் வன்முறையும் நமது வலிமையுடன் எதிர்க்க இதன் மூலம் உரிமை முறையில் உறுதி செய்கிறோம். எல்லா மக்களிடையேயும் சமூக நல்லிணக்கம், ஒருவர் புரிந்து கொள்ளுதல் ஆகியவற்றை போற்றி மொழியை மேம்படுத்தவும், மனித உயிர் விளைவுபடுத்தும் சக்திகளுக்கு எதிராக போரிடவும் நாம் உறுதியேற்றுக் கொள்கின்றோம்.
கோவை மாநில அமைச்சராக பாஜகவை சேர்ந்த நமச்சிவாயம் கடந்த 13ஆம் தேதி பதவியேற்றார். முதலமைச்சர், அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் பாஜகவின் தேசிய தலைவர் நிதின் நபீன், அமைப்பு செயலாளர் சந்தோஷ் ஆகியோர் பங்கேற்றனர். அமைச்சர் நமச்சிவாயம் அழைப்பின் பேரில் இவர்கள் பங்கேற்றனர். இதனால் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க அமைச்சர் நமச்சிவாயம் இன்று காலை டெல்லி சென்றுள்ளார். அங்கு தேசிய தலைவர் நிதின் நபீன், அமைப்பு செயலர் சந்தோஷ் ஆகியோரை சந்தித்து பதவியேற்பு விழாவில் பங்கேற்றதற்காக நன்றி தெரிவிக்கின்றார். தொடர்ந்து அவர் மத்திய மந்திரிகள் அமித்ஷா, மன்சுக் மாண்டவியா, அர்ஜுன் ராம் மேக்வால் உள்ளிட்ட அமைச்சர்களையும் பாஜக தலைவர்களையும் அவர் சந்திக்க திட்டமிட்டுள்ளார். +1 வகுப்பில் சேருவதற்கான விண்ணப்பங்கள் அனைத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளிலும் இன்று 21ஆம் தேதி முதல் வழங்கப்படுகின்றது. இதுகுறித்து பள்ளிக் கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2026-27ஆம் ஆண்டில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் +1 வகுப்பில் சேருவதற்கான விண்ணப்பங்கள் அனைத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளிலும் இன்று 21ஆம் தேதி முதல் வழங்கப்படுகின்றது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று இதுவரை விண்ணப்பிக்காத அரசு பள்ளி மாணவர்களுக்கு 2ஆம் கட்டமாகவும், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் ஏனைய பாடத்திட்டத்தின் கீழ் பயின்ற மாணவ மாணவிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வரும் 27ஆம் தேதிக்குள் அந்தந்த அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். மாணவர்கள் ஒன்றிற்கும் மேற்பட்ட அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் விண்ணப்பத்தை பெற்று பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை அந்தந்த பள்ளிகளில் சமர்ப்பிக்க வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில திமுக செயற்குழு கூட்டம் காமராஜர் சாலையில் உள்ள ஜெயராம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில அவைத்தலைவர் சிவகுமார் தலைமை தாங்கினார். துணை அமைப்பாளர்கள் அனிபால் கென்னடி, தைரியநாதன் குமார், மாநில பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ, மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். திமுக அமைப்பாளர் சிவா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் பேசிய சிவா அவர்கள், புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் நம்முடைய தலைமை வழிகாட்டியபடியே சென்றோம். ஆனால் காங்கிரஸ் கட்சியினர் நாம் ஒரு சீட் கூட தேர மாட்டோம் என முன்கூட்டியே முடிவு செய்து பல்வேறு இன்னல்களை கொடுத்தனர். வரலாறு மிக்க கட்சியின் தலைமை சரியான முடிவெடுக்காமல் மோசடி செய்து அவர்கள் தோல்வியடைந்தனர். திமுகவுக்கு துரோகம் இழைத்த காங்கிரஸ் இன்று காணாமல் போய்விட்டது. ஆனால் நாம் 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளோம். திமுகவின் குரல் சட்டசபையில் மக்களின் குரலாக எதிரொலிக்கும் என்றார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோல்வியடைந்தது. இந்த தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்று வைத்திலிங்கம் எம்பி தனது கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டுமென காங்கிரஸ் கட்சியினர் ஒரு தரப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வைத்திலிங்கம் எம்பியும் தனது கட்சித் தலைவர் பதவியை ராஜினாமா செய்து அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலுக்கு கடிதம் அனுப்பி வைத்தார். இதற்கிடையில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் போராட்டம் நடத்திய காங்கிரஸ் நிர்வாகிகள் 12 பேர் திடீரென கட்சியில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். கட்சி கட்டுப்பாடு மற்றும் ஒழுங்கை கருத்தில் கொண்டு முதல்கட்ட ஒழுங்கற்ற நடவடிக்கையாக தங்கள் தற்பொழுது கட்சியில் வசித்து வரும் அனைத்து பொறுப்புகளில் இருந்து உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்படுகிறீர்கள். இக்கடிதம் பெற்ற நாள் முதல் 10 நாட்களுக்குள் விலக்கு அளிக்கப்பட வேண்டும். தவறினால் அனைத்து கட்சி பொறுப்புகளில் இருந்து நிரந்தரமாக நீக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், முதலியார்பேட். உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளை இனிய நினைவாக மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்று உங்கள் வீட்டில் நடைபெறும் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்களை நெருங்கிய உறவினர்களுடன் சகல வசதிகளுடன் நடத்திக் கொள்ள மிக குறைந்த வாடகை ரூபாய் 59,000 மட்டுமே. உங்கள் கனவுகளை நனவாக்கும் திருமண மண்டபம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. முன்பதிவிற்கு 99406629 and 73736088282. Vinayaga Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, Arupadai Veedu Medical College and Hospital Campus, Puducherry. For admission, call toll free 1800-309-332. விழுப்புரம் பனைபுரம் பகுதியை சேர்ந்தவர் முருகன், கூலி தொழிலாளி. இவர் கடந்த 13ஆம் தேதி தனது பைக்கில் நண்பருடன் திருக்கனூர் கடைவீதியில் உள்ள தனியார் ஒயின் ஷாப்பிற்கு சென்றுள்ளார். பைக்கை ஒயின் ஷாப் எதிரே நிறுத்திவிட்டு உள்ளே சென்று திரும்பி வந்து பார்த்தபொழுது பைக் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார்.
இதுகுறித்து முருகன் அளித்த புகாரின் பேரில் திருக்கனூர் சப் இன்ஸ்பெக்டர் கோவிந்தராஜ் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். அதில் அங்குள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை பார்வையிட்ட பொழுது வாலிபர் ஒருவர் பைக்கை திருடி செல்வது தெரியவந்தது. இதையடுத்து பைக்கை திருடி சென்றது விழுப்புரம் தென்னமாதேவி காளியம்மன் கோவில் வீதியை சேர்ந்த கோபால் என்பதும் விக்கிரவாண்டி ரயில் நிலையத்தில் சுமை தூக்கும் தொழிலாளி என்பதும் தெரியவந்தது. தொடர்ந்து கோபாலை கைது செய்த போலீசார் அவர் திருடி சென்ற பைக்கை பறிமுதல் செய்தனர். பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் என்டிஏ ஆட்சி நடக்கிறது. முதல்வர் ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த மல்லாடி கிருஷ்ணராவ், பாஜகவை சேர்ந்த நமச்சிவாயம் அமைச்சர்களாகியுள்ளனர். இன்னும் 3 அமைச்சர்கள் நியமிக்கப்பட வேண்டும். இதில் தலித் ஒருவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மற்ற 2 அமைச்சர்களில் ஒரு அமைச்சர் பாஜகவுக்கும் இன்னொன்று என்ஆர் காங்கிரஸுக்கும் கிடைக்கும் என தெரிகின்றது. ஆனால் கடந்த முறை ஆட்சியின் கடைசி நேரத்தில் ஜான்குமார் எம்எல்ஏ அமைச்சராக்கப்பட்டார். ஆனால் அவருக்கு இலாக்கா கடைசி வரை ஒதுக்கவே இல்லை. இந்த முறை அவருக்கு அல்லது லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏவுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என்று சிறுபான்மையினர் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ஒருவேளை தனக்கு கொடுக்காவிட்டாலும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏவுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி வருகின்றார். ஆனால் பாஜக மேலிட பொறுப்பாளர் சுரானா, அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ் ஆகியோர் ஒரு அமைச்சர் பதவியை காரைக்கால் பாஜக எம்எல்ஏ ராஜசேகரனுக்கு வழங்க ஏற்பாடுகள் செய்து வருவதாக கூறப்படுகின்றது. இதற்கு சிறுபான்மையினர் மத்தியில் கடும் எதிர்ப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் சிறுபான்மையினர் பாஜகவுக்கு வாக்களித்ததில்லை. ஜான்குமார் போன்றவர்கள் வந்த பிறகு அவர்கள் நம்பிக்கையுடன் வாக்களிக்க தொடங்கினர். ஆனால் அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுப்பதில் பாஜகவும் RSS தலைவர்களும் சேர்ந்து குழப்பத்தை ஏற்படுத்தி வருகின்றனர். கட்சி வளர்க்க சிறுபான்மையினர் தலைவர்கள், தொண்டர்கள் தேவை என விரும்பும் பாஜக மேலிடம் அவர்களுக்கான அங்கீகாரத்தையும் வழங்க வேண்டுமென்று எதிர்பார்க்கின்றனர். புதுச்சேரி மாநிலம் கரிக்கலாம்பாக்கம் SRK மேல்நிலைப்பள்ளி தொடர்ந்து 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் பெறுவதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து 100% தேர்ச்சி பெற்று நகர்ப்புற பள்ளிகளுக்கு இணையாக சாதனை புரிந்து வருகின்றது. தற்பொழுது வெளியாகியுள்ள 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் SRK பள்ளியின் 41 மாணவர்களும் சிறந்த மதிப்பெண்களுடன் 100% தேர்ச்சி பெற்று மாணவி வளர்மதி 482 மதிப்பெண்களுடன் முதலிடத்தையும், மாணவி சிவசங்கரி 481 மதிப்பெண்களுடன் 2ஆம் இடத்தையும், மாணவன் தருணேஷ் 478 மதிப்பெண்களுடன் 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை புரிந்த மாணவ மாணவிகளுக்கு பள்ளி தாளாளர் டாக்டர் மகேந்திரன், பள்ளி முதல்வர் ஜெயக்குமார் மற்றும் பள்ளி துணை முதல்வர் தமிழா ஆகியோர் பொன்னாடை மற்றும் பூங்கொத்து அளித்து கௌரவித்து பாராட்டினர். மாநில அளவில் சிறந்த மதிப்பெண்களான 100க்கு 100 மதிப்பெண்கள் 1 மாணவர்களும், 99 மதிப்பெண்கள் 6 மாணவர்களும், 98 மதிப்பெண்கள் 7 மாணவர்களும், 97 மதிப்பெண்கள் 3 மாணவர்களும், 96 மதிப்பெண்கள் 12 மாணவர்களும், 95 மதிப்பெண்கள் 10 மாணவர்கள் என பாடவாரியாக அதிகளவில் மாநிலத்தின் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றனர். மேலும் 30 மாணவர்கள் டிஸ்டிங்ஷனில் தேர்ச்சியும் 11 மாணவர்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸில் தேர்ச்சியும் பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வன்முறை எதிர்ப்பு தினத்தை ஒட்டி புதுச்சேரி தலைமை செயலகத்தில் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌஹான் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழியை வாசிக்க அரசு செயலர்கள், தலைமை செயல் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் முத்தம்மா தமிழில் உறுதிமொழி வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். Social harmony and understanding among all human lives and values. நாட்டு மரபுகளான அகிம்சை, சகிப்புத்தன்மை,
ஆகியவற்றில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருப்பதால் எல்லா வகையான வன்முறையையும் நமது வலிமையுடன் எதிர்க்க இதன் மூலம் விழுமிய முறையில் உறுதி செய்கிறோம். எல்லா மக்களிடையேயும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளுதல் ஆகியவற்றை போற்றி ஒழுகி மேம்படுத்தவும் மனித உயிர்களையும் இலவுபடுத்தும் சக்திகளுக்கு எதிராக போரிடவும் நாம் உறுதி எடுத்துக் கொள்கிறோம். போலி மருந்து ஊழல் வழக்கில் சிபிஐ விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும் என நேரு எம்எல்ஏ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் முடிவு வெளியாகி பல நாட்களாகியும் இன்னும் அமைச்சர்கள் விரிவாக்கம் மற்றும் ஏற்கனவே பதவியேற்ற அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கப்படவில்லை. இதனால் மக்கள் நலத்திட்ட பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமைச்சர்கள் விரிவாக்கம் செய்யாததால் உள்ளாட்சித்துறை, மருத்துவத்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணிகள் தேக்கமடைந்துள்ளன. ஆகையால் உடனடியாக அமைச்சர்கள் விரிவாக்கம் இலாக்கா ஒதுக்கீடு செய்ய வேண்டும். மேலும் போலி மருந்து ஊழல் வழக்கில் சிபிஐ விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும். தற்பொழுது வரவிருக்கும் தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் யார் போட்டியிடுவது குறித்து கூட்டணி கட்சியிடம் ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என்றார். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு நாள் இன்று தேசம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. இதில் புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில செயலாளரும் அரியங்குப்பம் தொகுதி பொறுப்பாளருமான விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் முன்னிலையில் நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரியங்குப்பம் வீராம்பட்டினம் சாலை சந்திப்பு அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திரு உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் வட்டார காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அரியங்குப்பம் சுப்பராயப்பிள்ளை வீதியில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் என்கிற மணக்குள விநாயகர் ஆலயத்தின் 42ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா நேற்று நடைபெற்றது. இதில் காலை மூலவர் விநாயகப் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மாலை நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், விழா குழுவினர்கள், ஊர் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், முதலியார்பேட். உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளை இனிய நினைவாக மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் மஞ்சள் நீர்,
நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்று உங்கள் வீட்டில் நடைபெறும் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்களை நெருங்கிய உறவினர்களுடன் சகல வசதிகளுடன் நடத்திக் கொள்ள மிக குறைந்த வாடகை ரூபாய் 59,000 மட்டுமே. உங்கள் கனவுகளை நனவாக்கும் திருமண மண்டபம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. முன்பதிவிற்கு 99406669 and 73736088282. Vinayaga Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, Arupadai Veedu Medical College and Hospital Campus, Puducherry. For admission, call toll free 1800 309 332.